Hi students, நம்ம chapter 4 admission of a partner பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி இந்த சாப்டருக்கு நான் 2 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த சாப்டரோட பார்ட் 3 வீடியோ இது. ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நம்ம அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர்னா என்ன அண்ட் ஒரு புது பார்ட்னர் அட்மிட் ஆகும்போது என்னென்ன அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அந்த அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படிங்கறத பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட், அதாவது குட்வில் எப்படி வேல்யூ பண்ணணும் அண்ட் அதோட அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து சாப்டர் 2, அதாவது குட்வில் அண்ட் சாப்டர் 3 சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் 26 படி இன்டான்ஜிபிள் அசெட்ஸ், அதாவது இந்த கேஸ்ல குட்வில். இந்த குட்வில்ல நம்ம எப்போ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல காட்டுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குட்வில் பர்ச்சேஸ் குட்வில்லா இருக்கணும். அதாவது அந்த குட்வில்க்கு மணியோ இல்ல மணிஸ் வர்த்தோ பே பண்ணியிருந்தா மட்டும்தான் அதை புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல நம்ம காட்டுவோம். சோ எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ்குள்ள ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாறும்போது, இல்ல ஒரு புது பார்ட்னர் அட்மிட் ஆகும்போது, இல்ல இருக்கிற பார்ட்னர்ல யாராவது ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆகும்போது நம்ம வந்து குட்வில்ல புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல காட்ட மாட்டோம். ஏன்னா மணியோ மணிஸ் வர்த்தோ அந்த குட்வில்க்கு நம்ம பே பண்றது கிடையாது. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம என்ன பண்றோம், அந்த ஃபர்மோட குட்வில் என்ன வேல்யூ as on the date of admission of partner or retirement of a partner or profit sharing ratio மாறும்போது அந்த டேட்ல அந்த ஃபர்மோட குட்வில் என்ன அப்படிங்கறத நம்ம வேல்யூ பண்றோம். சோ அந்த இடத்துல நம்ம மணியோ மணிஸ் வர்த்தோ பே பண்ணாததுனால நம்ம அந்த குட்வில்ல வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல காட்டுறது கிடையாது. ஓகே, சோ அந்த மாதிரி கேஸா இருக்கும்போது குட்வில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் மூலமா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். குட்வில் அப்படின்றது ஒரு இன்டான்ஜிபிள் அசெட். எந்த ஃபர்ம்க்கு குட்வில் ஜாஸ்தியா இருக்கோ அந்த ஃபர்ம் வந்து நார்மல் ப்ராஃபிட்டை விட ஜாஸ்தியா ஏர்ன் பண்ணுவாங்க. நார்மல் ப்ராஃபிட்டை விட ஜாஸ்தியா ஏர்ன் பண்றதை நம்ம சூப்பர் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த குட்வில் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி அரைஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவா இருக்கட்டும், இல்ல ஒரு புது பார்ட்னர் அட்மிட் பண்றாங்க, இல்ல ரிட்டையர்மெண்ட் ஆஃப் அ பார்ட்னர், டெத் ஆஃப் அ பார்ட்னர், எதா இருந்தாலுமே சரி, அவங்க அந்த எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் பாஸ்ட்ல அவங்களோட எஃபர்ட்ஸ போட்டு அந்த ஃபர்முக்குன்னு ஒரு நல்ல நேம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களோட எஃபர்ட்ஸ்னாலதான் இந்த குட்வில் அப்படிங்கிற ஒரு விஷயமே வருது. சோ அதனால இந்த குட்வில்ல நம்ம செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர் படிச்சுட்டு இருக்கோம். சோ ஒரு புது பார்ட்னர் அட்மிட் ஆகும்போது அந்த புது பார்ட்னர் என்ன செய்வாரு அப்படின்னா, சாக்ரிஃபைசிங் பார்ட்னர் ஒரு பார்ட்னர்ஸ்க்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் காம்பன்சேஷன் பே பண்ணுவாரு. அந்த அமௌண்ட் ஆஃப் காம்பன்சேஷனுக்கு பேரு தான் குட்வில் ஆர் பிரீமியம் ஃபார் குட்வில். ஏன்னா வந்து சாக்ரிஃபைசிங் பார்ட்னர் என்ன பண்றாங்க, ஒரு புது பார்ட்னருக்கு அவங்களோட ப்ராஃபிட் ஷேர்ல இருந்து கொஞ்சத்தை அந்த நியூ பார்ட்னருக்கு கொடுக்குறாங்க. சோ அவங்க சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. இனிமேட், அதாவது ஃபியூச்சர்ல இந்த புது பார்ட்னர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் யாரெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஷேர் குறைய போகுது. சோ அதனால இந்த நியூ பார்ட்னர் என்ன பண்றாங்க, அந்த சாக்ரிஃபைசிங் பார்ட்னருக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் காம்பன்சேஷன் பே பண்றாங்க. அதுக்கு பேர் தான் குட்வில் ஆர் பிரீமியம் ஃபார் குட்வில். சோ குட்வில்ல நம்மளுக்கு 2 டைப் ஆஃப் குட்வில் இருக்கு. ஒன்னு பர்ச்சேஸ் குட்வில், இன்னொன்னு செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில். பர்ச்சேஸ் குட்வில் அப்படின்றது அந்த குட்வில்க்கு மணி ஆர் மணிஸ் வர்த் பே பண்ணிருப்பாங்க. சோ அந்த குட்வில்ல வந்து புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல ரெகனைஸ் பண்ணுவாங்க. ஓகே, சோ இதை எங்க காட்டுவாங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட்ல காட்டுவாங்க. நெக்ஸ்ட் செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில் அப்படின்றது வந்து in case of profit sharing ratio or admission of partner or retirement of a partner or death of a partner என்ன பண்றாங்க, அந்த ஃபர்மோட குட்வில்ல வேல்யூ பண்றாங்க. சோ அதுக்கு பேர் செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில். இந்த செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில்ல வந்து புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல காட்ட மாட்டாங்க. பட் இத வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஒரு கரண்ட் அக்கவுண்ட் மூலமா அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு ஃபர்ம்ல ஒரு புது பார்ட்னர் அட்மிட் ஆகுற அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபர்மோட பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட்ல குட்வில் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அதுக்கான அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். சோ ஒரு புது பார்ட்னர் அட்மிட் ஆகும்போது ஃபர்ம்ல ஏற்கனவே பேலன்ஸ் ஷீட்ல ஒரு குட்வில் இருக்கு இல்லையா, அதை நம்ம எக்ஸிஸ்டிங் குட்வில் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குட்வில்க்கு பேரு எக்ஸிஸ்டிங் குட்வில். ஓகே, இப்ப இந்த எக்ஸிஸ்டிங் குட்வில்ல எப்படி நம்ம அக்கவுண்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. ஒரு புது பார்ட்னர் அட்மிட் ஆகும்போது அவர் என்ன செய்யணும், சாக்ரிஃபைசிங் பார்ட்னருக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் காம்பன்சேஷன் பே பண்ணும். அதுக்கு பேரு தான் குட்வில் ஆர் பிரீமியம் ஃபார் குட்வில்.
ஓகே, சோ அந்த புது பார்ட்னர் வந்து அவரோட ஷேர் ஆஃப் குட்வில்ல அந்த சாக்ரிஃபைசிங் பார்ட்னருக்கு காம்பன்சேட் பண்ணுவாரு. இப்ப அவரோட ஷேர் ஆஃப் குட்வில் எவ்வளோ அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, ஃபர்மோட குட்வில்ல வேல்யூ பண்ணுவாங்க. என்னைக்கு அந்த புது பார்ட்னர் அட்மிட் ஆகுறாரோ அன்னைக்கு அந்த ஃபர்மோட குட்வில் வேல்யூ என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதுல இருந்து அவரோட ஷேர அவர் வந்து காம்பன்சேட் பண்ணுவாரு அந்த சாக்ரிஃபைசிங் பார்ட்னருக்கு. ஓகே, இப்போ இந்த குட்வில் வேல்யூ பண்ணணும்ல, அப்ப வேல்யூ பண்ணும்போது என்ன ஆகும், ஏற்கனவே பேலன்ஸ் ஷீட்ல குட்வில் இருக்கு அப்படிங்கும்போது அந்த குட்வில்லையும் சேர்த்து தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. சோ அப்ப டோட்டலா இந்த ஃபர்மோட குட்வில் இவ்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த புது பார்ட்னர் சொல்லுவாரு, பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற குட்வில்ங்கிறது பர்ச்சேஸ் குட்வில், உங்களோட எஃபர்ட்ஸ்ல இருந்து வந்த குட்வில் கிடையாது. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, பணம் கொடுத்து அந்த குட்வில்ல வாங்கியிருக்கீங்க, அதனாலதான் நீங்க புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல காட்டியிருக்கீங்க. அதுக்கு நான் ஏன் பே பண்ணணும்? ஓகே, உங்களோட எஃபர்ட்ஸ் நீங்க போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற குட்வில்க்கு தான் நான் காம்பன்சேட் பண்ணுவேன். ஏன் பர்ச்சேஸ் குட்வில்க்கு நான் காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னு கேட்பாரு. சோ இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட்ல, அதாவது ஓல்டு பார்ட்னர்ஸ், ஓகே, அவங்க ஏற்கனவே பேலன்ஸ் ஷீட்ல எக்ஸிஸ்டிங் குட்வில் இருக்கு இல்லையா, அத வந்து அவங்கக்குள்ள ரைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. சோ பேலன்ஸ் ஷீட்ல நம்மளுக்கு எக்ஸிஸ்டிங் குட்வில் இருக்கு அப்படின்னா, ஒரு புது பார்ட்னர் அட்மிட் ஆகும்போது என்ன செய்யணும், அந்த எக்ஸிஸ்டிங் குட்வில்ல வந்து ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல நம்ம வந்துட்டு ரைட் ஆஃப் பண்ணணும். சோ இதுக்கான ஜர்னல் என்ட்ரி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, குட்வில் நம்மளுக்கு எந்த சைடு இருக்கு, அசெட் சைடுல இருக்கு. சோ இங்க என்ட்ரி வந்து ஓல்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட் டு குட்வில் அக்கவுண்ட். சோ ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் சொல்றோம் இல்லையா, ஒவ்வொரு பார்ட்னரையும் இண்டிவிஜுவலா நம்ம மென்ஷன் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பின்னு ஓல்டு பார்ட்னர்ஸ் இருக்காங்கன்னா ஏஸ் கேபிட்டல் அக்கவுண்ட், பிஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் அப்படின்னு எழுதுவோம். சப்போஸ் இது வந்து பிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடா இருக்கும்போது, சப்போஸ் அந்த ஃபர்ம் வந்து பிக்ஸ்ட் கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்றாங்கன்னா அவங்களோட கரண்ட் அக்கவுண்ட் மூலமா ரைட் ஆஃப் பண்ணுவோம். சோ அந்த கேஸ்ல ஓல்டு பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு குட்வில் அக்கவுண்ட் அப்படின்னு வரும். அண்ட் இந்த குட்வில் எந்த ரேஷியோல அவங்களுக்கு ரைட் ஆஃப் பண்ண போறோம், ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல ரைட் ஆஃப் பண்ண போறோம். ஒரு புது பார்ட்னர் ஃபர்ம்குள்ள அட்மிட் ஆகும்போது ஒரு கேபிட்டல் உள்ள கொண்டு வருவாரு. சோ அதுக்கான ஜர்னல் என்ட்ரி என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு புது பார்ட்னர் வந்து கேபிட்டல் அந்த ஃபர்ம்குள்ள கொண்டு வரும்போது அந்த ஃபர்மோட கேஷ் ஆர் பேங்க் பேலன்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். சோ அப்ப கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்றோம். அண்ட் இது யார் கொண்டு வராங்க, நியூ பார்ட்னர் கேபிட்டலா கொண்டு வராரு. சோ அதனால நியூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்றோம். சோ ஜர்னல் என்ட்ரி கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு நியூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஒரு புது பார்ட்னர் அட்மிட் ஆகும்போது அந்த புது பார்ட்னர் வந்து சாக்ரிஃபைசிங் பார்ட்னருக்கு அவரோட ஷேர் ஆஃப் குட்வில்ல வந்து காம்பன்சேட் பண்றாரு. சோ இந்த குட்வில்ல நம்மளுக்கு வந்து 6 சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. இதுக்கான அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்ன 6 சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அந்த புது பார்ட்னர் அவரோட ஷேர் ஆஃப் குட்வில் ஆர் பிரீமியம் ஃபார் குட்வில்ல சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ்க்கு பிரைவேட்டா பே பண்றது. பிரைவேட்டா பே பண்றதுன்னா ஃபர்ம்குள்ள பே பண்ணாம பர்சனலா பே பண்ணா என்ன அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்க போறோம். செகண்ட் சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா, அந்த புது பார்ட்னர் வந்து அவரோட ஷேர் ஆஃப் குட்வில் ஆர் பிரீமியம் ஃபார் குட்வில்ல கேஷாவோ செக்காவோ உள்ள கொண்டு வராரு ஃபர்ம்குள்ள. அண்ட் அதை வந்து பிசினஸ்லயே ரீடைன் பண்ணா என்ன அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் சிச்சுவேஷன் வந்து அந்த புது பார்ட்னர் அவரோட ஷேர் ஆஃப் குட்வில் ஆர் பிரீமியம் ஃபார் குட்வில்ல கேஷாவோ செக்காவோ உள்ள கொண்டு வராரு. அண்ட் சாக்ரிஃபைசிங் பார்ட்னர் என்ன பண்றாங்க, அவர் கொடுக்குற அந்த குட்வில்ல அவங்க ஃபுல்லாவோ இல்ல பார்ட்டாவோ வித்ட்ரா பண்றாங்க அப்படின்னா அதுக்கு என்ன அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் சிச்சுவேஷன் வந்து புது பார்ட்னர் வந்து அவரோட ஷேர் ஆஃப் குட்வில் ஆர் பிரீமியம் ஃபார் குட்வில்ல கேஷா இல்லாம கைண்டா உள்ள கொண்டு வந்தா என்ன அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் சிச்சுவேஷன் வந்து அந்த புது பார்ட்னர் அவரோட ஷேர் ஆஃப் குட்வில் ஆர் பிரீமியம் ஃபார் குட்வில்ல ஒரு பார்ட்டை தான் உள்ள கொண்டு வராரு அப்படின்னா என்ன அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்க போறோம். அண்ட் சிக்ஸ்த் சிச்சுவேஷன் வந்து ஒரு புது பார்ட்னர் வந்து அவரோட ஷேர் ஆஃப் குட்வில்ல அவரால் கொண்டு வர முடியல அப்படிங்கும் போது என்ன அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்க போறோம். இப்ப நம்ம சிச்சுவேஷன் 1 பார்க்கலாம். குட்வில் ஆர் பிரீமியம் ஃபார் குட்வில் இஸ் பெய்ட் பிரைவேட்லி. அதாவது புது பார்ட்னர் என்ன செய்யறாரு, அவரோட ஷேர் ஆஃப் குட்வில் ஆர் பிரீமியம் ஃபார் குட்வில்ல வந்து சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ்க்கு பிரைவேட்டா பே பண்றாரு, பர்சனலா பே பண்றாரு. புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்குள்ள கொண்டு வராம, ஃபர்ம்குள்ள கொண்டு வராம பர்சனலா பே பண்றாரு. சோ அந்த மாதிரி கேஸா இருக்கும்போது இதுக்கு ஜர்னல் என்ட்ரி நம்ம பாஸ் பண்ண மாட்டோம். செகண்ட் சிச்சுவேஷன், goodwill or premium for goodwill is brought in cash or by check by the new or incoming partner and is retained in the business. So situation 2 என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு புது பார்ட்னர் வந்து
பிரீமியம் ஃபார் குட்வில்ல கேஷாவோ இல்ல செக்காவோ உள்ள கொண்டு வராரு. அண்ட் இது யாருக்காக கொண்டு வராரு? சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ்க்கா. அண்ட் சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் அந்த பிசினஸ்லயே ரீடைன் பண்றாங்க அப்படின்னா என்ன என்ட்ரிஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி எதுக்காக அப்படின்னா பிரீமியம் ஃபார் குட்வில்ல அந்த நியூ பார்ட்னர் கேஷாவோ செக்கா உள்ள கொண்டு வராருல அதுக்கான என்ட்ரி. இப்போ வந்து கேஷா பிரீமியம் ஃபார் குட்வில்ல அந்த நியூ பார்ட்னர் உள்ள கொண்டு வரும்போது என்ன ஆகும்? ஃபர்மோட கேஷ் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் அவர் செக் மூலமா அந்த பிரீமியம் ஃபார் குட்வில்ல கொண்டு வராருன்னா ஃபர்மோட பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சோ அப்ப என்ன செய்ய போறோம்? கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ண போறோம். இந்த கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்டோட பேலன்ஸ் ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு? இந்த பிரீமியம் ஃபார் குட்வில்னால. அப்ப பிரீமியம் ஃபார் குட்வில் நம்ம என்ன பண்ண போறோம்? கிரெடிட் பண்ண போறோம். சோ என்ட்ரி வந்து கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு பிரீமியம் ஃபார் குட்வில் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் வந்து ஒரு புது பார்ட்னர் அவரோட கேபிட்டல கேஷாவோ செக்காவோ உள்ள கொண்டு வந்தா என்ன ஜேர்னல் என்ட்ரி? இது ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம்ல. என்ட்ரி வந்து கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு நியூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, சோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கேஷ் ஆர் செக் மூலமா பிரீமியம் ஃபார் குட்வில் அண்ட் கேபிட்டல ஒரு புது பார்ட்னர் உள்ள கொண்டு வரும்போது செப்பரேட்டா என்ட்ரிஸ் போடுறதுக்கு பதிலா நம்ம என்ன செய்யலாம்? ஒரு கம்பைன் என்ட்ரி போட்டுடலாம். சோ இந்த ரெண்டு கேஸ்லயும் பாருங்க கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணிருக்கோம் இல்லையா? சோ அப்போ ஒரே என்ட்ரியா நம்ம இங்க போட்டுக்கலாம், கம்பைன் என்ட்ரியா. கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் to premium for goodwill account to new partners capital account. Okay, next இப்போ இந்த புது பார்ட்னர் அவரோட ஷேர் ஆஃப் பிரீமியம் ஃபார் குட்வில்ல உள்ள கொண்டு வந்துட்டாரு. இது யாருக்காக? சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்க்கா. அப்ப சாக்ரிஃபைசிங் பார்ட்னர் என்ன பண்ண போறாங்க? அவங்களோட ஷேர் ஆஃப் பிரீமியம் ஃபார் குட்வில்ல எடுத்துக்கிறாங்க. சோ அப்ப அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்னன்னு பார்க்கலாம். So premium for goodwill account debit இது யாருக்கு போகுது? sacrificing partners. So அப்ப sacrificing partners capital or current account நம்ம credit பண்றோம். ஓகே, இப்போ வந்து sacrificing partners என்ன செய்யறாங்க? இந்த premium for goodwill அவங்க receive பண்றாங்க. அப்ப அவங்களோட capital account or current account balance என்ன ஆகும்? increase ஆகும். அப்ப இந்த premium for goodwill அவங்களோட capital or current account ஓட credit sideல போட போறோம். So ஒரு firm வந்து fixed capital method follow பண்றாங்க அப்படின்னா நம்ம sacrificing partners current account மூலமா இந்த premium for goodwill adjust பண்ணுவோம். சப்போஸ் அவங்க அந்த firm வந்து fluctuating capital account method follow பண்ணுது, இல்ல question வந்து என்ன capital methodனே specify பண்ணல அப்படின்னா நம்ம sacrificing partners capital account மூலமா இதை adjust பண்ணுவோம். So entry வந்து premium for goodwill account debit to sacrificing partners capital or current account. Okay, இதை எந்த ரேஷியோல எடுத்துக்க போறாங்க sacrificing partners? அவங்களோட sacrificing ரேஷியோல. Third situation, goodwill or premium for goodwill is brought in cash or by check by the new or incoming partner and is withdrawn by sacrificing partners fully or partly. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா நியூ பார்ட்னர் வந்து பிரீமியம் ஃபார் குட்வில்ல கேஷாவோ இல்ல செக்காவோ உள்ள கொண்டு வராரு. அண்ட் இதை வந்து சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோல எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு அப்புறம் என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த அவங்களோட ஷேர் ஆஃப் பிரீமியம் ஃபார் குட்வில்ல ஃபுல்லாவோ இல்ல பார்ட்டாவோ அவங்க ஃபர்ம்ல இருந்து வித்ட்ரா பண்றாங்க. சோ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி வந்து நியூ பார்ட்னர் பிரீமியம் ஃபார் குட்வில்ல கேஷ்லயோ இல்ல செக்லயோ உள்ள கொண்டு வராரு அப்படின்னா என்ன என்ட்ரி? சோ கேஷ்ல உள்ள கொண்டு வராருன்னா ஃபர்மோட கேஷ் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். செக்ல கொண்டு வராருன்னா ஃபர்மோட பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சோ அப்ப கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்றோம். இந்த கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு பிரீமியம் ஃபார் குட்வில்னால. சோ பிரீமியம் ஃபார் குட்வில் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்றோம். என்ட்ரி வந்து கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு பிரீமியம் ஃபார் குட்வில் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து இந்த பிரீமியம் ஃபார் குட்வில் யாருக்காக கொண்டு வராரு? சாக்ரிஃபைசிங் பார்ட்னரை காம்பன்சேட் பண்றதுக்காக. அப்ப சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் என்ன செய்யறாங்க? அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோல இந்த பிரீமியம் ஃபார் குட்வில்ல ஷேர் பண்றாங்க. சோ என்ட்ரி வந்து பிரீமியம் ஃபார் குட்வில் அக்கௌண்ட் டெபிட் டு சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட். ஓகே, இதை வந்து அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோல அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஃபர்ம் வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்ணுது அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட் மூலமா அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதே வந்து fluctuating capital account method follow பண்றாங்க, இல்ல questionல என்ன capital methodனே கொடுக்கல அப்படின்னா நம்ம fluctuating capital methodனு assume பண்ணி capital account மூலமா இதை adjust பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ இந்த sacrificing partners அவங்களோட share of premium for goodwill firmல இருந்து withdraw பண்றாங்க அப்படின்னா என்ன என்ட்ரி? இப்போ வந்து இந்த premium for goodwill sacrificing partners இங்க receive பண்றாங்க. சோ அப்ப என்ன ஆகுது? அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. சோ கேபிட்டல் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் கரண்ட் அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம். இப்போ அவங்களோட கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் என்ன ஆக போகுது? டிக்ரீஸ் ஆக போகுது. ஏன்னா வித்ட்ரா பண்றாங்கல்ல அந்த பணத்தை, அப்ப டிக்ரீஸ் ஆகும்ல. அப்ப எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸை டிக்ரீஸ் பண்ணுதோ அதெல்லாம்
பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்டோட டெபிட் சைட்ல போடுவோம். அப்ப என்ட்ரி வந்து சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட். ஸோ வித்ட்ரா பண்றது கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் மூலமா, செக் மூலமா வித்ட்ரா பண்றாங்க, இல்ல கேஷ் மூலமா வித்ட்ரா பண்றாங்க. ஸோ என்ட்ரி சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி எதுக்கு போட்டிருக்கோம்? ஒரு நியூ பார்ட்னர் பிரீமியம் ஃபார் குட்வில் கேஷ் ஆர் செக்ல கொண்டு வரும்போது என்ட்ரி கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு பிரீமியம் ஃபார் குட்வில் அக்கௌண்ட். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பிரீமியம் ஃபார் குட்வில் யாருக்காக போகுது? சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ்க்காக. அவங்க வந்து அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோல அதை ஷேர் பண்றாங்க. ஸோ என்ட்ரி வந்து பிரீமியம் ஃபார் குட்வில் அக்கௌண்ட் டெபிட் டு சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட். அடுத்த என்ட்ரி எதுக்காக போடுறோம்? இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் வந்து அவங்களோட ஷேர் ஆஃப் பிரீமியம் ஃபார் குட்வில்ல அவங்க ஃபுல்லாவோ பார்ட்டாவோ வித்ட்ரா பண்றாங்க அப்படின்னா என்ன என்ட்ரி? So sacrificing partners capital or current account debit to cash or bank account. Fourth situation, goodwill or premium for goodwill is brought in kind. அதாவது நியூ பார்ட்னர் வந்து premium for goodwill அசெட்டா உள்ள கொண்டு வராரு. ஓகே, சோ இதுக்கான ஜர்னல் என்ட்ரிஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நியூ பார்ட்னர் வந்து அசெட் உள்ள கொண்டு வரும்போது ஃபர்மோட அசெட் பேலன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். சோ அப்ப அசெட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்றோம். அண்ட் இங்க வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இண்டிவிஜுவலா அசெட்ஸ் நேம் கொடுத்திருந்தா நம்ம அதை மென்ஷன் பண்ணுவோம். லைக் ஸ்டாக் அக்கௌண்ட் டெபிட், பில்டிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட், அந்த மாதிரி. டு நியூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், அவர் வந்து கேபிட்டல் உள்ள கொண்டு வராங்க. டு நியூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு பிரீமியம் ஃபார் குட்வில். ஓகே, இந்த அசெட் எதுக்காக கொண்டு வந்தாரு? பிரீமியம் ஃபார் குட்வில்காக. இப்ப இந்த பிரீமியம் ஃபார் குட்வில்ல யாருக்காக கொண்டு வந்தாரு? சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ்க்காக. அப்ப நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் பிரீமியம் ஃபார் குட்வில்ல சாக்ரிஃபைசிங் ரேஷியோல ஷேர் பண்ணிக்கிறாங்கல்ல, அதுக்கான என்ட்ரி premium for goodwill account debit to sacrificing partners capital or current account. Suppose இந்த sacrificing partners வந்து அவங்களோட share of goodwill withdraw பண்றாங்க, பார்ட்டாவோ இல்ல ஃபுல்லாவோ அப்படின்னா அதுக்கான என்ட்ரி என்ன அப்படின்னு பார்க்கலாம். sacrificing partners capital or current account debit to bank account. Fifth situation, when a part of goodwill or premium for goodwill is brought. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு புது பார்ட்னர் வந்து பிரீமியம் ஃபார் குட்வில் 10,000 rupees கொண்டு வரணும். ஆனா அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா 8,000 rupees தான் பிரீமியம் ஃபார் குட்வில் கொண்டு வந்திருக்காரு. சோ அதுதான் பார்ட் ஆஃப் த குட்வில் இஸ் brought. ஓகே, இதுக்கான ஜர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து நியூ பார்ட்னர் கொண்டு வர அமௌண்ட்டுக்கான என்ட்ரி, அதாவது கேபிட்டல் உள்ள கொண்டு வராரு, பிரீமியம் ஃபார் குட்வில்ல பார்ட்டா உள்ள கொண்டு வராரு. இந்த கேஸ் அதாவது எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன், 8,000 rupees தான் கொண்டு வராருன்னு சொன்னேன்ல, சோ அதுக்கான என்ட்ரி bank account debit to new partners capital account debit to premium for goodwill account. இந்த இடத்துல நம்ம போடும்போது எவ்வளவு அமௌண்ட் அவர் ஆக்சுவலா உள்ள கொண்டு வராரு? 8,000 rupees வரைக்கும் தான் கொண்டு வராரு. ஆனா அவர் கொண்டு வர வேண்டியது 10,000 rupees. 8,000 rupees தானே கொண்டு வந்திருக்காரு, அதை இங்க போடணும். ஓகே, இப்ப வந்து நெக்ஸ்ட் என்ட்ரி எதுக்கு போடுவோம்? அந்த பிரீமியம் ஃபார் குட்வில் அவர் எவ்வளவு கொண்டு வரணுமோ அது வந்து சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் சாக்ரிஃபைசிங் ரேஷியோல ஷேர் பண்ணிக்குவாங்க. சோ செகண்ட் என்ட்ரி போடும்போது என்ன செய்ய போறோம்? டோட்டல் அமௌண்ட் ஆஃப் குட்வில் அவர் எவ்வளவு கொண்டு வரணுமோ அதை தான் நம்ம போட போறோம். அதை வச்சுதான் ஜர்னல் என்ட்ரி போட போறோம். ஓகே, அதாவது நான் சொன்ன எக்ஸாம்பிள்ல அந்த நியூ பார்ட்னர் 10,000 rupees பிரீமியம் ஃபார் குட்வில் கொண்டு வரணும் இல்லையா, அதை வச்சுதான் இந்த இடத்த செகண்ட் ஜர்னல்ல போட போறோம். சோ என்ட்ரி வந்து பிரீமியம் ஃபார் குட்வில் அக்கௌண்ட் டெபிட் நியூ பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட். ஓகே, பிரீமியம் ஃபார் குட்வில் அக்கௌண்ட்ல 8,000 rupees தானே கொண்டு வந்தாரு, அதை போடுறோம். நியூ பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்ல மிச்சம் எவ்வளவு அவர் கொண்டு வரணும்? 2,000 rupees. 10,000 rupees அவரோட ஷேர் ஆஃப் பிரீமியம் ஃபார் குட்வில். அதுல அவர் என்ன செஞ்சிருக்காரு? 8,000 rupees கொண்டு வந்துட்டாரு. அதை நம்ம பிரீமியம் ஃபார் குட்வில் அக்கௌண்ட்ல போட்டோம். நியூ பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்ல அந்த பேலன்ஸ் 2,000 rupees போடுறோம். அப்ப டோட்டலா சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் எவ்வளவு அமௌண்ட் ஷேர் பண்ணிக்க போறாங்க அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோல? 10,000 rupees. சோ செகண்ட் என்ட்ரி வந்து பிரீமியம் ஃபார் குட்வில் அக்கௌண்ட் டெபிட் நியூ பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் டெபிட் to sacrificing partners capital or current account. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பார்ட் ஆஃப் த குட்வில் ஒரு பார்ட்னர் கொண்டு வரல, எவ்வளோ அமௌண்ட் கொண்டு வரலையோ பிரீமியம் ஃபார் குட்வில், அதை வந்து அவரோட கரண்ட் அக்கௌண்ட்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் குட்வில் அவர் கொண்டு வந்திருக்காரோ அதை பிரீமியம் ஃபார் குட்வில் அக்கௌண்ட்ல போடுறோம். எவ்வளவு அமௌண்ட் அவர் கொண்டு வரல பிரீமியம் ஃபார் குட்வில்க்கோ அதை வந்து அவரோட கரண்ட் அக்கௌண்ட்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். Sixth situation, when the new partner does not bring his share of goodwill. அதாவது புது பார்ட்னர் வந்து அவரோட ஷேர் ஆஃப் குட்வில்ல கொண்டு வரல.
he is unable to bring his share of goodwill அப்படிங்கும்போது என்ன என்ட்ரி அப்படின்னு பார்க்க போறோம். சோ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி வராது. எப்பவுமே அவர் குட்வில் உள்ள கொண்டு வராரு, அதை வந்து கேஷாவோ செக்காவோ கொண்டு வராருன்னா நம்ம கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் பிரீமியம் ஃபார் குட்வில் அக்கௌண்ட் போடுவோம். சப்போஸ் அவர் வந்து குட்வில் கைண்டா உள்ள கொண்டு வராரு, அசட்டா உள்ள கொண்டு வராருன்னா அசஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பிரீமியம் ஃபார் குட்வில் அக்கௌண்ட் அப்படின்னு போடுவோம். பட் இந்த கேஸ்ல அவரால அவரோட ஷேர் ஆஃப் குட்வில்ல கொண்டே வர முடியல. அப்ப ஃபர்ஸ்ட் ஜேர்னல் வராது. அப்ப இந்த குட்வில் யாருக்காக போகுது? அவரோட ஷேர் ஆஃப் குட்வில் சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ்க்கு. அப்ப சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் என்ன செய்ய போறாங்க? அந்த குட்வில்ல வந்து அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோல ஷேர் பண்ணிக்க போறாங்க. சோ அப்ப என்ட்ரி பாத்தீங்கன்னா நியூ பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட். யூசுவலா பிரீமியம் ஃபார் குட்வில் கொண்டு வந்தாரு அப்படின்னா நம்ம செகண்ட் என்ட்ரில என்ன போடுவோம்? பிரீமியம் ஃபார் குட்வில் அக்கௌண்ட் டெபிட் டு சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் போடுவோம். பட் இந்த கேஸ்ல இவரால குட்வில் கொண்டு வர முடியல. சோ அப்ப என்ன செய்யறோம்? அவரோட கரண்ட் அக்கௌண்ட் மூலமா அட்ஜஸ்ட் பண்றோம். சோ என்ட்ரி வந்து நியூ பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட். முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு புது பார்ட்னரால அவரோட ஷேர் ஆஃப் குட்வில்ல கொண்டே வர முடியல, டோட்டல் ஷேர் ஆஃப் குட்வில்லும் கொண்டே வரல அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அவரோட கரண்ட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும் அண்ட் சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்றோம். இதுல ஃபர்ஸ்ட் ஜேர்னல் வராது, ஏன்னா அவர் பிரீமியம் ஃபார் குட்வில்லே கொண்டு வரல. அப்ப ஃபர்மோட கேஷ் பேலன்ஸோ பேங்க் பேலன்ஸோ அசட்ஸோ எதுவுமே இன்க்ரீஸ் ஆகாது. அதனால ஃபர்ஸ்ட் என்ட்ரி கிடையாது. செகண்ட் என்ட்ரி மட்டும்தான். அதாவது இந்த டோட்டல் குட்வில்லையும் சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோல ஷேர் பண்ணிக்க போறாங்க. சோ இந்த இடத்துல போடும்போது நம்ம பிரீமியம் ஃபார் குட்வில்னு போட முடியாது, ஏன்னா எடுத்துட்டு வரல. அதனால நம்ம என்ன செய்யறோம்? நியூ பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் மூலமா அட்ஜஸ்ட் பண்றோம். ஓகே, சப்போஸ் வந்து ஒரு பார்ட்னர், அதாவது நியூ பார்ட்னர் வந்து அவரோட ஷேர் ஆஃப் குட்வில்ல அதுல பார்ட்டை தான் கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கும் போது செகண்ட் ஜேர்னல் என்ன செய்வோம்? இதே மாதிரிதான் அவரோட கரண்ட் அக்கௌண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். எவ்வளவு அமௌண்ட் அவர் கொண்டு வரலையோ அதை வந்து அவரோட கரண்ட் அக்கௌண்ட் மூலமா அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர்ல குட்வில்லோட அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் நம்ம பார்த்தோம். சோ ஒரு புது பார்ட்னர் அட்மிட் ஆகும்போது ஏற்கனவே பேலன்ஸ் ஷீட்ல குட்வில் இருந்துச்சு அப்படின்னா அது ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல நம்ம ரைட் ஆஃப் பண்ணும். ஓகே, அதே மாதிரி இப்போ ஒரு புது பார்ட்னர் உள்ள வரும்போது அவர் சாக்ரிஃபைசிங் பார்ட்னரை காம்பன்சேட் பண்ணுவாரு. அதுக்கு பேர் தான் பிரீமியம் ஃபார் குட்வில் ஆர் குட்வில். சோ அதுக்கு நம்மளுக்கு 6 சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. அந்த 6 சிச்சுவேஷன்ஸோட அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட்டும் நம்ம பார்த்திருக்கோம். சோ இதை தரோவா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல இந்த குட்வில் பேஸ் பண்ணி நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.